ஹாய், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலையில் ரொட்டீன் லைஃப் தாங்க. மார்னிங் எழுந்திரிச்சி டிஃபன் பண்ணி ஈவினிங் லன்ச் பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம ஃபீல்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஃபீல்டில் ஃபஸ்ட்டு கேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த அண்ணா தான். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இவருக்கு 48 இயர்ஸ் ஆகுது. அவங்களோட மிஸ்ஸஸ். அண்ணாவுக்கு வந்து ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ரைட் சைடு கையும் காலும் நடக்க முடியாமல் இழுத்துக்குச்சு. அப்போ நம்ம கிளினிக்கில் சரியான திலகவதிங்கிற பேஷண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்தாங்க. நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒரு 15 டேஸ் ஆகுது. ஓரளவுக்கு அவர் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். எனக்கு வந்து நான் இன்ன வரைக்கும் நம்ம கிளினிக் அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை பிட் நோட்டீஸோ எதுவுமே அடித்ததில்ல. பட் யூடியூப்பில் எல்லாருமே அவங்கவுங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம பிஸ்னஸ் பற்றின ஒரு சின்ன ஸ்லிப் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆசையில் தான் கொடுத்தேன். உங்கள் எல்லாரோட ஐடியாவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அண்ணா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு சீசனிங் டைம் வந்து 21 டேஸ் போட்டேன். நீங்களே பார்ப்பீங்க. நம்ம வெயின் கரெக்டாக பார்த்து இழுக்கிறப்ப அந்த அண்ணா எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை. வலிக்கிறதுக்குமே நமக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவர் ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்மளோட ரெகுலர் ஒர்க்கை பார்த்துறோம். இந்த கேஸ் முடித்தோடனே ஒரு 4 இயர்ஸ் பேபி பிறந்ததுலேருந்தே ஃபிக்ஸ் வரல. அந்த பேபிக்கு கேஸ் பார்க்குறோம். பட்டு யூடியூப் என்னவோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணாக்க ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ண விடலை. அதனால தான் சரி இந்த அண்ணாவோட வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? எங்களோட இந்த ஒர்க்கை பற்றி, இதை விட வயசானவங்களும் இருக்காங்க, இதை விட சின்ன வயசு இருக்கவங்களும் இருக்காங்க, சுத்தமாக பெட்டில் படுத்திருக்க கேஸ் இருக்காங்க. எல்லாரையுமே நம்ம பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80% 80% பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கோம். நம்ம சிவம் ஃபிசியோ கேர் வச்சு இப்போது 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. 5 இயர்ஸாக ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் தான். மெஷின் மேடு கிடையாது. ஆயுர்வேதிக் ஃபிசியோதெரப்பி தான் நம்ம ஃபிசியோதெரப்பி. நல்ல ஒரு ரிசல்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம ஃபிசியோ கிளினிக்கில் முழங்கால் வலி, தீராத முதுகு வலி, ரொம்ப ட்ராவல் பண்ணி வர பேக் பெயின், இது எல்லாமே பார்க்குறோம். ப்ளஸ் மெயினாக பார்க்குறது நம்ம ஸ்ட்ரோக் பேஷண்ட் தான். ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு நமக்கு நல்ல அவைலபிள். நம்ம அந்த சைடு வந்து துறையூர் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். இங்கிட்ட அரியலூர் வரைக்கும் போயிருக்கோம். இங்கிட்டு திருச்சி வரைக்கும் போயிருக்கோம் கேஸ் பார்க்க. எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் தான். என்னோடய பேஷண்ட் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது எப்படி சரியானுச்சு நம்ம கிளினிக் வந்து அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி வரலட்சுமி விரதம். இந்த கேஸ் பார்த்து முடித்தோடனே அதனால் பழைய ஹவுஸ் ஓனர் அக்கா வந்து நமக்கு எப்போவுமே அவங்க அட்டாச்சு தான். அவங்க வந்து மார்னிங்கே சொல்லிட்டு போயிட்டாங்க, ஈவினிங் வந்துடுறேக்கா, பசங்கள்லாம் கூட்டிகிட்டுனாங்க. பசங்களுக்கு டெய்லி ரொட்டீன் ஹோம்ஒர்க் இருக்கிறதுனால அவனுங்க டியூஷன் போயிட்டானுங்க. நான் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போனோம். ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு ரிட்டன் வந்துட்டாங்க. வரலட்சுமி விரதம் நல்லபடியாக, ரொம்ப நல்லபடியாக பூஜை பண்ணார் அண்ணா, இளையராஜா அண்ணா. அவங்க வீட்டில் கலந்துக்கிட்டு டின்னரும் ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் சாப்பிட்டு அக்கா வந்து எப்படின்னாக்க எனக்கு 34 இயர்ஸ்னாக்க அக்காவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பும் 34 இயர்ஸ் தான். அதனால் அவங்க வீட்டிலே சாப்பிட்டு நைட்டு சமைக்கக்கூடாதுமா, இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பசங்களுக்கு, வீட்டுக்காருக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரலட்சுமி விரதத்தில் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான மூமெண்ட்னா எல்லாருமே சேர்ந்து தான் சமைச்சோம். கொஞ்சம் மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டோம். அதில் முக்கியமானவங்க மட்டும் போய் சமைக்க போயாச்சு. அக்கா சொல்லிடுச்சு, நீ சாமிக்கு தேவையான பூ எல்லாமே கட்டிடு அப்படின்னாங்க. பூ மட்டும் நான் கட்டினேன். மற்ற எல்லா வேலையுமே மற்ற எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. ஏரியா மக்களோடு இது மாதிரி ஒன்றா சேர்ந்து நீங்கள் ஏதாவது பூஜையில் கலந்துருக்கீங்களா? அதோட உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு கூட அதிகமாக போனதில்லை. படிப்புன்னு அம்மா வீட்டில் இருந்தாச்சு. இப்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது, எல்லாத்தோடையும் சேர்ந்து ஜேர்னி பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி வரலட்சுமி விரதம் இருந்தீங்க, எப்படி பூஜை பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் வந்து இன்னும் அந்த பூஜை மட்டும் ஆரம்பிக்கல. மற்றபடி எல்லா விரதமுமே எடுப்போம். நானும் ஹஸ்பண்டும் நல்லா சாமி கும்பிடுவோம். நிறைய கோவிலுக்கு போயிட்டு வருவோம். பட்டு பூஜைன்னு வரலட்சுமி பூஜை பண்ணதில் நேற்று நடந்த அந்த பூஜை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சீக்கிரம் நம்ம வீட்லேயும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த மினி பிளாக்கில் என்ன பிடிச்சிருக்கு, எங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலெலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் ஆயில்.
அப்படி அதுவுமே ஒரு சிலருக்கு ஒத்துக்கல அப்படின்னாக்க பியூரான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப அதில் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது. மெஷின் மேடு கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் தான். இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி வந்து டே ரொட்டீனில் என் பெரிய பையனுக்கு ஸ்கூல், சின்னவனுக்கு லீவு. அதனால் சின்னவனையும் கூப்பிட்டு போனதுனால சின்ன சின்ன வீடியோ ஸ்லிப் எடுக்கலான்னு தான் பார்த்தோம், எடுக்க முடியல. இந்த அண்ணாவுக்கு வலித்து முடித்தோடனே ரெகுலராகவே பெரம்பலூர் தாண்டினோன்னு ஒரு கடையில் நானும் ஹஸ்பண்டும் ஒரு லெமன் டீ குடிக்கிறது வழக்கம். கேஸ் முடிச்சுட்டு வந்தோடனே லெமன் டீ குடிச்சிட்டு அப்படியே டே ரொட்டீன் வந்தாச்சு. மற்றதெல்லாம் தான் நடந்தது, உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. இன்றைக்கும் டே நல்லா போயிடுச்சு. நாளைக்கு சண்டே ஹாலிடே விட்டுறலான்னு பார்த்தா கிளினிக்கில் கேஸ் இருக்குது. கண்டிப்பாக கிளினிக் கேஸ் போய் அட்டன் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் என்னென்ன கேஸ் பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இந்த லாங் வீடியோ எடுக்கிறப்ப கொஞ்சம் பயம்தான், யாரோட கருத்து எப்படி இருக்குது, யார் யாருக்கெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் பிடிச்சிருக்கு, யார் யாருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பிடிக்கல. நம்மளோட வீடியோ வந்து நாங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 year ஆகிடுச்சு. பட் ஒரு 2 months தான் ஆக்டிவில் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி அதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, விட்டாச்சு. இப்போ தான் நம்ம ஃபிசியோ பற்றி போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சேனல் வந்து ரீஅனலைஸ் பண்ணது. நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே குறிப்பிட்டுள்ளது என்னதுன்னாக்க என்னோடய சிவம் ஃபிசியோ கேர் பற்றியும் என் ஹஸ்பண்டோட சிவம் காலாண்டர்ஸ், இந்த 2 பற்றின டே ரொட்டீன் தான் இது. அவருக்கு வந்து காலாண்டர் சீசன் இயர்லி ஒரு 5 months ஆர் 6 months தான். இந்த 8வது மாதம் ஆரம்பித்தாங்கனாக்க 12வது மாதம் இல்லைனாக்க January 15 வரைக்கும் ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கோம். பட் நம்மளது அப்படி கிடையாது, இயர்ஃபுல்லாக நடக்கும், இயர்ஃபுல்லாக நம்ம ரன்னிங்லேயே இருப்போம். இப்படி தான் இருந்துகிட்ருக்கோம், சரிங்களா? இது மாதிரி நீங்கள் எப்படி ட்ராவல் லைஃபா இல்லை உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குது, எங்களோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்தெல்லாம் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நடந்த வரலட்சுமி பூஜையை பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு மினி விளாக்கில் கண்டிப்பாக இன்னொரு தடவை பார்க்கலாம். பாய்.